வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாக சமயமத மார்க்கம் என்று கூறியிருப்பார். சரி, சமயம் என்றால் என்ன? வாருங்கள் பார்ப்போம். சமயத்தில் வருகின்ற சிவாய நம என்பதற்கான பொருள், பூர்வம் சிவனை நமஸ்கரிக்கின்றேன், பூர்வம் சிவத்திற்கு என்னுடைய கருண உள்ளங்களை சமர்ப்பிக்கின்றேன். உத்தரம் ஏமசித்தி, உத்தரோத்தரம் தேகசித்தி. அதாவது சமய மார்க்கத்திலும் பொன் செய்யும் ஆற்றலும் உடம்பை தேகசித்தி பண்ணி சுத்த தேகியாகி வாழும் ஆற்றலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சமய மார்க்கத்தில் பெறக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் அந்த மார்க்கத்தின் தலைமையாகிய கர்த்தாமூர்த்தி, ஈசுரன், பிரமம், சிவம் முதலிய தத்துவங்களின் கால பிரிமாண பரியந்தம் வரை இருக்கும். அதற்கு மேல் அது அழிந்துவிடும். ஏனென்றால் அந்த ஆற்றலை நமக்கு வழங்கும் கர்த்தாமூர்த்தி, ஈசுரன், பிரமம், சிவம் இவர்களே அழிந்து விடுவார்கள். இதனால்தான் சிவாய நம மந்திரம் பயனற்றது என்றும் சுத்த சன்மார்க்கமே சிறந்தது என்று கூறுகிறார் அருட்ஜோதி வள்ளலார்.